இங்க தெரியுதா சார்? இந்த இடத்துல நகையை வைக்கிறோம் சார். இந்த நகையை வைக்கிறோம். இந்த நகையை வைக்கும் போது இந்த சர்ஃபேஸ்ல வந்து எக்ஸ்ரே வந்து ஊடுருவோம். ஒரு 10 மைக்ரானுக்கு ஊடுருவோம். அந்த 10 மைக்ரானுக்கு சர்ஃபேஸ்ல என்னென்ன இருக்கோ பூரா காட்டி கொடுத்துங்க சார். இந்த மிஷின் எந்த காலத்திலும் பொய் பேசாது. என்ன இருக்கோ அதை சொல்லும். இந்த பேங்கில் வந்து 91.7 இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல அதை மாற்ற முடியும். இப்போ 84:20 மாறிடுச்சு. இதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ ஊழல், பெரிய பெரிய ஊழல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் செக்டர்லையும் சொல்றாங்க, பிரைவேட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில மிகப்பெரிய ஒரு ஊழல் அது தங்க நகையில அந்த ஊழல் நிறைய. இதை நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். இதை யாரு நீ அப்ஜெக்ஷன் பண்ணாலும் சரி. நகை வாங்க போறீங்கனாலும் சரி, பழைய நகையை கொடுத்து மாற்ற போறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. ஏன்னா சமீபத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பில்சாப்பூர் அப்படின்ற ஊர்ல கேரளாவை பின்னணியா கொண்ட பேர்லயே பார் வச்சிருக்கிற ஒரு நகைக்கடை. அந்த நகைக்கடைக்கு பர்வீந்தர் சிங் அப்படின்றவர் தன்னோட 25 கிராம் எடையுள்ள பிரேஸ்லைட்டை மாத்துறதுக்காக போறாரு. போயிட்டு தன்னோட 25 கிராம் எடையுள்ள நகையை கொடுத்து இதை மாத்தணும்னு சொல்றாரு. அங்க இருந்த ஸ்டாஃப்லாம் வந்து அதை செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எப்பா இது வந்து 22 கேரட் நகை கிடையாது, 20 கேரட் நகை தான் அப்படின்னு சொல்றாங்க. பர்வீந்தர் சிங்க்கு பயங்கர ஷாக். ஏன்னா இவர் வாங்கும்போது 22 கேரட் நகையா தான் வாங்கியிருக்காரு. ஏன் இவருக்கு ஷாக் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 24 கேரட் அப்படின்றது பியூர் கோல்டு, அதுல நகை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. 22 கேரட் தங்கத்துல நகை செய்யறாங்க அப்படின்னா, இப்போ 22 கேரட்ல 90%, என்னோட புரிதல் படி சொல்றேன், 90-91% வந்து பியூர் கோல்டு இருக்கும். மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மற்ற உலோகங்கள், காப்பர் இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது அவங்க வச்சிருப்பாங்கன்னு வைங்க. இப்போ அதே இது 20 கேரட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 83%, 82% வந்து தான் பியூர் கோல்டு இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 16-17% வந்து மற்ற உலோகங்கள் இருக்கும். ஸோ 22 கேரட்னும் போது அதுல இருக்கக்கூடிய பியூர் கோல்டு அதிகம். ஸோ அதோட மதிப்பும் கூட. ஸோ இவர் வாங்கும்போது 22 கேரட்டா தான் அந்த நகையை வாங்கியிருக்காரு. மறுபடியும் செக் பண்ண சொல்றாரு. அப்பவும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்றாங்க, இல்லை 20 கேரட் நகை தான் இது அப்படின்னு சொல்றாங்க. இவர் உடனே என்ன பண்றாரு, இந்த நகையை வாங்கியிருப்பாரு இல்லையா, எங்க வாங்கினாரோ அந்த நகை வாங்கின கடை பேர் எஸ்கே ஜுவல்லரி. அந்த நகை கடைக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி அந்த சாகர் கேசரி அப்படின்றவர் தான் அந்த எஸ்கே ஜுவல்லரியோட ஓனர். அவர் தான் ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்துட்டு, என்ன இப்படி ஏமாத்திட்டீங்க, நீங்க 20 கேரட் நகையை தந்துட்டு 22 கேரட் நகைன்னு சொல்லி ஏமாத்திருக்கீங்க, நான் உங்க கடையில பிரேஸ்லைட் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு சாகர் கேசரி என்ன சொல்றாரு, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி HUID ப்ராசஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்க நகையில கூட HUID நம்பர் இருக்கும், அதை வச்சு வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. பட் எல்லாத்தையும் கேட்டுட்டு, இல்லை என்னை ஏமாத்திட்டீங்கன்னு இவரு பர்வீந்தர் சிங் திட்டின உடனே ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, யாரு சாகர் கேசரி கிளம்பி அவரை மீட் பண்றதுக்கு வராரு. மீட் பண்ணதுக்கு அப்புறம் லோக்கல்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல மற்ற சில கடைகள்லையுமே வந்து தன்னோட பிரேஸ்லைட்டை செக் பண்ண வைக்கிறாங்க. செக் பண்ணா அது வந்து 22 கேரட் தான் கேட்குது. உடனே இவர் சாகர் கேசரி என்ன பண்றாரு, வாங்க நம்ம அந்த கடைக்கே போயிட்டு நான் வந்து செக் பண்ணுவோம், நார்மலா நான் உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு காமன் வாடிக்கையாளர் மாதிரி அந்த பிரபலமான நகை கடைக்கு போறாங்க. போயிட்டு இந்த நகையை வந்து செக் பண்ணுங்க, இந்த நகையை மாத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அங்கிருந்த ஸ்டாஃப் மறுபடியும், இல்லை இது 20 கேரட் நகை அப்படின்னு சொல்றாங்க. இல்லை ஒரு டைம் எனக்காக செக் பண்ணுங்கன்னு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு. அங்க மறுபடியும் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இல்லப்பா இது 20 கேரட் தான் காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாகர் கேசரி என்ன பண்றாரு, பர்வீந்தர் சிங்கும் கூட இருக்காரு. சாகர் கேசரி என்ன சொல்றாரு, இது வந்து HUID பிரிண்ட் பண்ணது, அதை வேணா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கடையில உள்ள ஸ்டாஃப் என்ன சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் எங்களால நம்ப முடியாது, நாங்க எங்க மிஷினை தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால கொஞ்சம் கடுப்பான சாகர் கேசரி அங்க கொஞ்சம் சத்தம் போடுறாரு. நான் வந்து ஒரு நகைக்கடை உரிமையாளர், நானும் கடை தான் வச்சிருக்கேன், உங்க லெவலுக்கு பெருசா இல்லைனாலும் சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேன், எங்க கடையிலேருந்து தான் இவர் இதை வாங்கியிருக்காரு பிரேஸ்லைட்டை, அதுல செக் பண்ணுங்க, எங்களோட கடைக்கான எல்லா ப்ரூஃபும் அதுல இருக்கும், அந்த HUID நம்பரை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் வந்துடும். ஸோ இது எப்படி நீங்க 20 கேரட்னு சொல்ல முடியும், 22 கேரட் தான் அது, அதுக்கான பில் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு மாதிரி சலசலப்பானவுடனே இன்னொரு ஸ்டாஃப் வந்து, மேபி மிஷின் எரரா இருக்கலாம், நான் இன்னொரு டைம் வேணா செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினை வந்து ரீசெட் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணா அது வந்து உண்மையாவே 22 கேரட்னு காமிச்சிருக்கு. ஸோ இதை எப்படி சாதாரணமா விட முடியும், இது வந்து மிகப்பெரிய நூதன மோசடி இது.
ஸோ எனக்கு வந்து இதுல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட வியாபார சங்கங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தகவல் கொடுத்து அந்த வியாபார சங்க தலைவர் வந்து கடைக்குள்ளே உட்கார்ந்து ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வாடிக்கையாளர்களுக்கு பயங்கரமான லாஸ் ஏற்படும், பயங்கரமான நம்பகத்தன்மை வந்து குறையும், தங்க வியாபாரம் குறித்தே நம்பகத்தன்மை வந்து குறையும். ஸோ நிறைய பேருக்கு இதனால பாதிப்பு ஏற்படும் சொல்லி அங்கேயே ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க. போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு அந்த கடை மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள் வெளியில வருது. இது தொடர்பா சம்பந்தப்பட்ட அந்த நகைக்கடை நிறுவனமுமே வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மிஷின் எங்களோடது கிடையாது, இந்த கம்பெனியோடது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல என்னப்பா பிரச்சனை? உண்மையிலேயே வந்து மிஷின் எரரா இருக்கலாம் இல்லையா? அதுக்காக எப்படி அந்த பிரபலமான நகைக்கடையை சந்தேகிக்க முடியும்? அதுக்காக எப்படி மொத்த நகைக்கடையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து சந்தேகிக்க முடியும்? இவ்வளோ நாள் கரெக்டாக தானே போயிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சா, மதுரையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அப்ரூவல் வேல்யூவர் திருப்பதி ராஜன், அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற மதிப்பீட்டாளர் அப்படின்னு சொல்லலாம்னு வைங்க. திருப்பதி ராஜன் என்ன சொல்றாரு, இது வந்து ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு, பட் இந்த மாதிரி பிரபலமான நகைக்கடையில் நடக்கிறது எனக்கு ஷாக்கா இருக்கு. ஆனா இப்படி வந்து பண்றாங்க, நிறைய இடத்துல பண்றாங்க, இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அது இல்லாம ரொம்ப மென்ஷனா என்ன சொல்றாரு, 2G ரிலேட்டடான ஸ்கேமை தான் ரொம்ப பெருசா பேசுவாங்க, ஆனா அதை விட மிகப்பெரிய ஸ்கேம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது ரிலேட்டட் அவர்கிட்டே நம்ம அவர் சொன்னதுமே இது ரிலேட்டட் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னா இவர் இதெல்லாம் சொன்னோன்னா எனக்கு பயங்கர ஷாக். அதனால அவர்கிட்டயே நம்ம விளக்கம் கேட்போமே அப்படின்னு சொல்லி ஆன்லைன் மூலமா அவர்கிட்ட விளக்கம் கேட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இது நான் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளமா நான் உங்களுக்கு சொல்றேன் சார். நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு ஜுவல்லரியை வந்து ஒரு நகை கடைக்காரங்கிட்ட விற்க வர்றாங்கன்னா, அதை வந்து முன்னாடி ஒரு ட்ரெடிஷனலா வந்து அவங்க அப்பாவோ தாத்தாவோ என்ன செய்வாங்க, உரசி பார்த்துட்டு ஒரு மதிப்பு சொல்லுவார். 22 கேரட்டு, இது வந்து 98 தான் இருக்கும், இது 89 தான் இருக்குன்னு சொல்லுவார். ஆனா இப்ப நவீனமா எப்படி நம்ம முந்தி கையிலேயே கணக்கு எழுதுனவங்க இப்ப கால்குலேட்டர் பண்ணிடுறோம், இப்ப டேலி பண்ண மாதிரி இதையும் டெவலப் பண்ணிட்டே வர்றாங்க. அப்படி வரும்போது ஒரு மிஷின், ஏற்கனவே நம்மளுடைய பேட்டியில வந்து அந்த மிஷினை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது காலிபரேட்டர் மிஷின். இந்த ஜுவல்ஸ் இருக்குன்னா, இந்த ஜுவல்ஸோட மேல சர்ஃபேஸ்ல ஒரு 10 மைக்ரான் அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ரேஸ் உள்ள போகும். அந்த ரேஸ் உள்ள போய் அனலைசிங் பண்ணி எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு காப்பர் இருக்கு, எவ்வளவு சில்வர் இருக்குன்னு சொல்லும். இதுதான் அதோடைய மிஷினுடைய வேலை. திரும்பவும் சொல்றேன், சர்ஃபேஸ்ல இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜுவல்லரி மேல வந்து ஒரு 10 மைக்ரான், அதாவது 1000 மைக்ரான் கொண்டது 1 mm. நம்மளுக்கு வெறும் 10 மைக்ரான் தான் இதாகுது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன கலவைகள் இருக்கு அப்படிங்கறத டிஸ்பிளே பண்ணிடும். இப்ப என்ன பண்றாங்க, ஆமா டிஸ்பிளே பண்ணிடும். அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நகையை வச்ச உடனே அங்க இந்த மிஷின் வந்து காட்டி கொடுத்துரும். ஆமா, இது நெக்லஸ் மேல இவ்வளவுதான் இருக்கு, இந்த வளையல் மேல இவ்வளவுதான் இருக்கு, இந்த கல் வளையல் மேல இவ்வளவுதான் இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். இந்த மிஷின் எந்த காலத்திலும் பொய் பேசாது. என்ன இருக்கோ அதை சொல்லும். என்ன இருக்கோ சர்ஃபேஸ்ல என்ன இருக்கோ சொல்லும், அதான் அனலைசிங் பண்ணி சொல்லும். இதை 4 இடத்துல வச்சு பார்ப்பாங்க, இல்ல 2 இடத்துல வச்சு பார்ப்பாங்க. கோரிலேஷன் அப்படியே நடக்கும். வச்ச உடனே இதுல இருந்து கம்ப்யூட்டருக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மிஷின் இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த மிஷின் வந்து இது வந்து ஹைடெக் மிஷின் வந்து ஜெர்மன் மேனுஃபேக்சரிங் தான். இந்த மிஷின் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கம்ப்யூட்டர்ல இன்டர்ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர்ல இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பெர்சன்டேஜ் காமிக்குதோ அதெல்லாம் ஒரிஜினலா ஒரு இடத்துல ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அது 916 காமிக்குதா, அதை 4% கம்மியா பண்ணி காமி, அதை 2% கம்மி பண்ணி காமி, அதை ஒரு 5% கம்மி பண்ணி காமின்னு என்ன பண்ண முடியும், இதுல நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். மிஷின்ல பண்ண முடியாது. மிஷின்ல பண்றதுக்கு சான்ஸே இல்ல. அவங்க அன்னைக்கு நான் அந்த வீடியோ பார்த்தேன், மிஷினை எடுக்கிறாங்க வெளியில வைக்கிறாங்க, அந்த மிஷின்ல மிஸ்டேக்கே இல்ல. ஏன்னா அந்த மிஷின்ல நான் வந்து 2016 இருந்து ஒர்க் பண்ணிருக்கேன். 10 வருஷமா அந்த மிஷின்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிஷினை வந்து வாங்கினா அது கண்டுபிடிக்க வைக்கான்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு பேங்கிங் செக்டார்ல நாங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு இந்த மிஷின் தான் அது பிரதானமா நாங்க வச்சிருக்கோம். இந்த மிஷினை பிரதானமா நாங்க வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது இந்த மிஷின்ல மிஸ்டேக் வர சான்ஸ் இல்ல. இந்த மிஷின்ல இருந்து வெளியில போகக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் RS-232 இன்டர்ஃபேஸ்ம்பாங்க, அதுல போகக்கூடிய இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியா சார்? மானிட்டர் தெரியா சார்? என்ன தெரியா சார்? மானிட்டர் தெரியுது, டெக்ஸ்ட் தெரியல சார். இந்த வர
இப்ப சார் 91.70%. இது வந்து 91.7 இந்த பேங்க்ல வந்து 91.7 இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ல அதை மாத்த முடியும். இப்ப 84-20 மாறிடுச்சு. இதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் அவங்க எங்கேயோ வாங்கியிருப்பாங்க, இல்ல வேற இடத்துல இது பண்ணிருப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஒரு கஸ்டமர் நகையை வாங்கும் போது மகிழ்ச்சியா வாங்குறவன் விற்க வர்றப்ப அவனுக்கு என்ன மாதிரி சிரமங்கள் இருக்கும், அவன் என்ன மாதிரி விற்க வர்றான், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வர்றானா, ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ண வர்றானா, எதுவுமே தெரியாது. அவங்க அவசரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, சரிங்க பரவாயில்லம்பாங்க. அப்ப ஒரு கேரட் டிஃபரெண்ட்டுக்கு 4% டிஃபரன்ஸ் வரும்போது அவங்களுக்கு மிதமிஞ்சிய லாபம் கிடைக்கும். இது வந்து நீங்க இந்த குறிப்பிட்ட இது மட்டும் சொல்ல வேண்டாம் சார். பஜார்ல இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணக்கூடிய சில கடைகள் இருக்கு. அந்த கடைகள் இந்த மிஸ்டேக்ஸ் வருது. நிறைய இதை எல்லா நாக்கடை அசோசியேஷன்ல வந்து இதை கண்டுபிடிச்சு அவங்களுடைய வாட்ஸ்அப்ல போட்டே வர்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாக்கடைக்காரங்க இப்படி பண்ணிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க பிராண்டட் இப்படி பண்ணிருக்க முடியாது. ஆனா கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி இது பண்ண முடியுமா கேட்டா உறுதியா இந்த மாதிரி கஸ்டமருடைய அந்த பெர்சன்டேஜ் என்ன இருக்கோ அதை வந்து இவங்க திருப்பி நம்ம வந்து இந்த இதை மாத்தி கொடுக்க முடியும் சார். இப்ப நீங்க எங்க தட்டுறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் காமிச்சது அந்த நகை நீங்க கையில காமிச்ச அந்த காப்போட வேல்யூ 22. ஆமா, இந்த ஒரு வளையலுடைய பெர்சன்டேஜ், இந்த வளையல பெர்சன்டேஜ் என்ட்ரி ஆயிடுச்சு. இல்ல மிஷினுக்கு மேல வைப்பீங்களோ? ஆமா, அந்த மிஷின்ல ஒரு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த கேலிமீட்டர்ல அந்த கோலிமீட்டர்ல வைப்போம். நம்ம அது வச்ச உடனே 120 செகண்ட்ல 60 to 120 செகண்ட்ஸ்ல இந்த சர்வீஸ் என்ன கோல் இருக்கு அதை காமிச்சு கொடுத்துரும். அதான் இருந்தது. இப்ப நான் ப்ரோக்ராமிங் பண்றேன். என்ன ப்ரோக்ராம் பண்றேன், கஸ்டமர் பார்க்க கூடாது. இதை கஸ்டமரை பார்க்காம ஹைட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், அடுத்த இதை கொண்டு வந்துடுறேன். நான் செகண்ட்ல இது பண்ண முடியும். இது லோக்கல்ல யாரையாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தெரிஞ்சு நினைச்சா ஈஸியா பண்ணிடலாம். ஆனா மிஷின்ல இருந்து வெளியில வரக்கூடிய அவுட்புட்டை இவங்க எந்த காலத்திலயுமே மாத்தவே முடியாது. அது என்ன அவுட்புட் போய் சொல்லாது. ஆமா, இப்ப உதாரணத்துக்கு சார் உங்ககிட்ட அது அவுட் ஆஃப் டாபிக் நினைக்க வேண்டாம். இப்ப நான் ஒரே விஷயம் சொல்றேன். இதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல. ஒரே நிமிஷம். இப்ப நம்ம இவிஎம் பேலட் இருக்குல்ல சார், இப்ப இதை சொல்லிதான் ஆகணும். இவிஎம் பேலட் இருக்கு. அந்த பேலட்டுக்குள்ளதான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்க தவிர அது எங்கேயும் போய் நம்ம சொருகல. எங்கேயும் போய் அது சார்ஜ் மட்டும் தான் ஏத்துவாங்களே தவிர அது கம்ப்யூட்டர்ல போய் மாட்ட மாட்டாங்க. இவங்க சொல்ற மாதிரி கம்ப்யூட்டர்ல மாட்டினா we can ப்ரோக்ராம் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். பட் இவிஎம் மிஷின் அப்படி கிடையாது. அது தனியே வருது. நீங்க நம்ம கார்த்திக் சிதம்பரம் ஐயா பேட்டியை பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எங்களை காட்டி விரிவா பேசுவாங்க. சேம் அதே தான். இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மிஷின் இந்த சொல்ற மிஷின் வந்து டாப் மோஸ்ட். இப்ப நான் வச்சிருக்கேன்னா R&D டாப் மோஸ்ட் மிஷின் வச்சிருக்கேன். இந்த மிஷின்ல எனக்கு தெரிஞ்சு தவறு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஆமா, இந்த நகை வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஹால்மார்க்கிங்ல ஒரு நகையை முதல்ல தரம் செக் பண்றது இந்த மிஷின் தான். இந்த மிஷின்ல சின்ன டிஃபால்ட் ஆனாதான் அவங்க நிறைய ஆய்வுக்கு போவாங்க. இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க சார். அந்த மிஷின் வந்து வேற கம்பெனியோடது, அந்த மிஷின் வந்து எங்க கடையோடது இல்ல. இப்ப இங்கதான் உங்களுக்கு எனக்கு ஒரு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த வீடியோல இந்த மிஷின் தான் எடுத்திருப்பாங்க. சேம் மிஷின். இதே மிஷின் தான் அவங்க அந்த சோபால இருந்து இறக்கி கீழே வைப்பாங்க, பேக்கிங் பண்ணுவாங்க. அதுல மிஸ்டேக் இல்ல சார். தப்பிக்கிறதுக்காக நான் சொல்லலாம் சார், அது கிடையாது சார். இது ஆக்சுவல் நடந்தது வந்து இது வந்து முழுக்க கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர்ல இவங்க அந்த பெர்சன்டேஜா மாத்துறாங்க சார். ஓகே. இப்போ இதுல ஹால்மார்க்ன்றது எப்படி இருக்கும் சார்? எந்த நகையில எப்படி சார் ஹால்மார்க்ங்கிறது இல்ல சார், நான் சொல்லிடுறேன் சார். ஹால்மார்க்ல வந்து இப்ப நம்ம 2024-5 இருந்தே ஒரு HUD ஃபார்மேட்டை கொண்டு வரட்டாங்க. அது முன்னாடியே கொண்டு வந்தாலும் எல்லா கடையிலும் HUD வேணும்னு சொல்லிட்டாங்க. இந்த HUD வந்ததுக்கு அப்புறம் ஃப்ராட்லண்ட் எதுக்குமே வர சான்ஸ் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹால்மார்க்ல என்ன சிம்பிள் அடிச்சோமோ அதை ஒரு மார்க்கிங் மிஷின், எப்படி இந்த மாதிரி மிஷினோ ஒரு மார்க்கிங் மிஷின் வாங்கி நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு மாலுக்கு போறீங்க, கீ செயின்ல உங்க பேர் வேணும்னா மார்க் பண்ணி தராங்கல்ல, அந்த மாதிரி இந்த வளையலையோ நெக்லஸ்ல மார்க் பண்ணிக்கலாம். பட் அதுல வந்து உண்மைத்தன்மை கண்டுபிடிக்க முடியாம இருந்தது. இப்ப ரீசெண்டா நம்முடைய மத்திய அரசாங்கம் பல ஆய்வகத்துக்கு அப்புறம் இந்த HUD கொண்டு வந்திருக்காங்க. இந்த HUD 6 நம்பர் இருக்கும். அந்த 6 நம்பரை பப்ளிக் யார் வேணாலும் BS ஆப் கேர்ல போய் இந்த 6 நம்பர் அடிச்சு பார்த்தோம்னா அவங்களுடைய டோட்டல் டிஸ்பிளே அவங்களுக்கு வந்துடும். அப்ப ஃப்ராட் நடக்க சான்சஸ் இல்ல. அப்படி இருந்தாலும் அந்த நகையை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு மிஷின் போதும் பார்த்துடலாம். ஓகே.
இப்போ நகை இந்த இந்த செய்திக்கு அப்புறமே சில பேருக்கு சந்தேகம் வரும் இல்லையா? நம்ம பழைய நகையை மாத்த போனா இப்படியும் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல சார், ஒரு அச்சம் வரும்ல சார். கண்டிப்பா அச்சம் வரும் சார். ஏன்னு கேளுங்க சார். எந்த கடையில நம்ம வாங்கணுமோ அதே கடையில சேல்ஸ் கொண்டு போயிருந்தோம்னா, அந்த பில்லு இருந்ததுன்னா மணி கன்வென்ஷனுக்கும் இல்ல இன்னொரு ஜுவல்லரி வாங்குறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஒரு எனக்கு அந்த தங்கத்துக்கு போய் பணம் கொடுங்கன்னா அதுக்கு ஒரு லெஸ் பண்ணுவாங்க. நாமினல் லெஸ்ஸும்பாங்க. ஏன்னா அவங்க நகை தான். அதே இது எனக்கு இன்னொரு நகை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அந்த தங்கத்தை வந்து கன்வென்ஷன் பண்ணி அவங்க வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க செஞ்சு கொடுத்தனால அந்த தரம் மாற சான்ஸ் இல்லை. இதே இது வேற ஒரு கடைக்காரங்க கொண்டு வர நகையை கொண்டு வரும்போது இந்த மாதிரி செக் பண்ண வேண்டியிருக்கு. அதுல தரம் கரெக்டா இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா வேற ஒருத்தர் நகை நம்ம ஏன் அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரும்போது அதுல வந்து ஒரு 3% கம்மி பண்ணி காமி, ஒரு 5% கம்மி பண்ணி காமி. ஏன்னா இப்ப இந்த டிவியை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் கிடையாது அப்ஜெக்ஷன் பண்ணலாம். பட் நான் ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து ஒரு எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட செய்தி வாங்கி சேகரிக்கிறீங்க. ஆனா இதை வந்து என்ன பண்றாங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியும். நான் எல்லாத்தையும் சொல்ல வரல. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுக பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எப்படியோ இப்ப இந்த நகைக்கடை இப்ப நீ சொல்ற நகைக்கடை பேரு வந்து உள்ள வந்திருக்கு. வரதுக்கு சான்ஸே இல்ல சார். ஓகே. இல்ல இப்ப அந்த சம்பவத்தை தொடர்பாகவும் அந்த சங்கத்தை சேர்ந்தவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பழைய நகையை மாத்தும் போது 9% கிட்ட கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார்? சார் இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த நகைக்கடை அசோசியேஷன் போய் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் கரெக்ட். அப்படிதான் செய்யணும். ஏன்னா அழுக்காசுல ஏதோ கடையில விற்க போறாங்க. அந்த விற்க போகும்போது டச் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப யார்கிட்ட போறாங்கன்னா நகை யார்கிட்ட வாங்கினாலும் அங்க போயிடுறாங்க. இந்த ஸ்டோரியில வந்து அது உண்மையாகி போயிருது. அந்த கடைக்கு போயிடுறாங்க. அவரு சங்கடப்படுறாரு. என்னம்மா நான் 916 செஞ்சு கொடுத்தேன், ஏன் இப்படி வரணும் சங்கடப்படுறாரு. அப்ப என்ன பண்றாங்க, திரும்பவும் வந்து செக் பண்றாங்க. லோக்கல் பஜார்ல செக் பண்றாங்க. 916 காமிக்குது. திரும்பவும் இந்த கடைக்கு கொண்டு வராங்க. திரும்பவும் அங்க 80 தான் காமிக்குது. அது வந்து 916 காமிக்கல, திரும்பவும் 80 தான் காமிக்குது. திரும்பவும் இவங்க அந்த ப்ரூஃப் எல்லாம் பண்றாங்க. ஆர்கியூமெண்ட் வரும்போது மேபி மிஷின்ல மிஸ்டேக் இருக்கலாம்னு சொல்லி அந்த மிஷின் என்ன பண்றாங்க, அப்புறப்படுத்துறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. நீங்க நான் பாக்குற வீடியோ ஸ்டோரி இருக்கக்கூடிய உண்மை. ஆனா பப்ளிக்ல இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு நகைக்கடை நகை வாங்கினோம்னா அங்கேயே அந்த நகையை சேல் பண்ணோம்னா கஸ்டமருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க இன்னொரு கடை கிட்டு போகும்போது அவங்க அதுல ஒரு லாபம் பாக்குறதுக்காக, இப்ப உதாரணத்துக்கு 916 தங்கத்தை வந்து உருக்குனாலும் 916 தான் வரணும். சம்டைம் ஓட்டுச்சு 2 குறையும். இந்த குறையும்னா அந்த கடைக்காரர் எந்த கடைக்காரர் இருந்தா அவர் தான் அந்த பாதிப்பை ஏத்துக்கணும். பட் இவர் வந்து அதை அழிச்சிடறாரு. அழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வருது. இவருக்கு ஒரு பயம் வருது. நம்மளுக்கு 2% குறையுமா 3% குறையுமாங்கிறதா இந்த மாதிரி வேலை நடக்குது. அப்படி இல்லாம இருக்குன்னு தான் நடந்த வரைக்கும் ஓகே. அப்படி இல்லாம இருக்குதான் இப்ப கவர்மெண்ட் ஹெச்டி கொண்டு வந்திருக்காங்க. ஹெச்டில 6 நம்பர் பாஸ் பண்ணி இருந்ததுன்னா அந்த நகையை கன்னியாகுமரி காஷ்மீர் எந்த நகரிலையும் போய் சேல் பண்ணலாம். இதுல வேரியேஷன்ஸ் 22 கேரட் இருக்கு, 18 கேரட் இருக்கு, 14 கேரட் இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுல அந்த மார்க்கெட் காமிச்சிடும். இப்ப இன்னைக்கு மக்கள் வந்து 9 கேரட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, 18 கேரட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு சேல் பண்ணும் போது கொஞ்சம் மறதியா இருக்கும். நான் 18 கேரட் எப்படி வரும்னு கேட்பாங்க. ஆனா அந்த நம்பர்ல காட்டி கொடுத்துரும். சோ இன்னைக்கு வந்து மேஜர் அதிகமா வாங்குறது நம்ம மக்கள் வந்து நயமான தங்கம் வேணும், சுத்தமான தங்கம் வேணும் வாங்குறது 916 அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே. இப்போ இது மூலமா மக்களுக்கு என்ன செய்தி சொல்றீங்க? இந்த மாதிரியான சொல்லக்கூடிய அரசுக்கு என்ன சொல்றீங்க சார்? மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி வந்து நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் ஜுவல்லரி இல்லைன்னா ஒரு நல்ல கோல்ட் ஸ்மித் ஏரியா, ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு கிளஸ்டரா வாழ்வாங்க. அந்த கோல்ட் ஸ்மித் இங்கெல்லாம் போய் அந்த நகையை செய்யும் போது ஒன்னே ஒண்ணுதான், உங்க நகையை எனக்கு வந்து சர்டிபிகேட் போட்டு கொடுத்துருங்க, எனக்கு ஹெச்டி பண்ணி கொடுத்து. இப்ப கேட்க ஆரம்பிக்கணும். ஓல்டு ஜுவல்லரியா இருந்தாலும் போய் கேட்கலாம், சார் உங்ககிட்ட செஞ்சேன் எனக்கு ஹெச்டி பண்ணி தாங்கன்னா பண்ணி தரணும் அவங்க. இப்ப அதுலதான் இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆக போகுது. ஆனா இனிமே நகை செய்யும் போது எந்த ஒரு கஸ்டமர் நகை செய்யும் போதும் அது எந்த ஒரு ஜுவல்லரியா இருந்தாலும் சரி, எந்த கோல்ட் ஸ்மித்தா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கொடுக்கும்போது எனக்கு HUID ஹால்மார்க் பண்ணி தரணும்னு சொன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதுல மாட்டுக்கிறது கிடையாது. பொதுமக்களுக்கு சொல்ற ஒரே அட்வைஸ், நீங்க நகை செஞ்சு வாங்கும் போது அது கடையா இருக்கட்டும், கோல்ட் ஸ்மித்தா இருக்கட்டும், HUID பாஸ் பண்ண நகை தான் நீங்க வாங்கணும். அந்த ரெக்கார்டிகளை கையில வச்சுக்கணும், அந்த பில்ல கையில வச்சுக்கணும். நாளைக்கு நகை விற்க வேண்டாம், ஒரு பேங்க்குக்கு போறீங்க, கூடிய சீக்கிரத்துல எல்லா பேங்கிங் செக்டார்லயுமே லோன் அகைன்ஸ்ட் HUID கொண்டு வர போறாங்க. இந்த கஸ்டமர் போய் ஒரு பேங்க்ல கொடுத்தானா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிஎஸ் ஆப்ல பார்க்கும்போது இந்த நகை 916 சொல்லி போட்டு அன்னைக்கு கரண்ட்டுக்கு என்ன லோன் மட்டும் கொடுத்துருவாங்க. எந்த ஹெட்எக்ஸுமே கிடையாது. ஆனா பழைய நகை கொண்டு போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. சில நேரம் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வருது. இப்ப நம்ம டிவில பேப்பர்ல நிறைய பாக்குறோம். அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க, பேங்க் லாக்கர்ல இருந்த தங்கத்தை காணான்னு சொல்றாங்க. சோ இது வந்து சார் இன்னைக்கும் என்னுடைய ஆராய்ச்சி நான் சொல்றேன்.
எவ்வளவோ ஊழல், பெரிய பெரிய ஊழல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் செக்டார்லயும் சொல்றாங்க, பிரைவேட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால மிகப்பெரிய ஒரு ஊழல் அப்படின்னு அங்கிருந்து இங்கிருந்து வருதுன்னா, அது தங்க நகையில தான் அந்த ஊழல் நிறைய நடக்குது. இத நான் ஆணித்தரமா சொல்ல முடியும். இத யார் நீ அப்ஜெக்ஷன் பண்ணாலும் சரி. ஊழல் வந்து அதிகமான ஊழல் நடந்துட்டு இருக்கு. இத மக்களுக்கு வந்து இப்ப பிஎஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹெச்டி வந்து மக்களுடைய பணத்த பாதுகாக்கிறாங்க. அந்த பாதுகாக்கிறதுக்கு சரியா வரும். திரும்பவும் சொல்றேன். இப்ப இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயுமே நகைக்கடைக்காரங்க எல்லாருமே அந்த ஹெச்ஓடிக்கு மாறியாச்சு. கோல்ட் ஸ்மித் அவங்க தரம் மாத்திட்டாங்க. எல்லாருமே மாறிட்டாங்க. ஒரு சில பேர் பண்ற இந்த தப்புனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு வருது. ஸோ இதுக்கு இடையில இந்த சம்பவத்தோட முழு பின்னணி உங்களுக்கு தெரியணும்னா ஒரு நகையை எப்படி செக் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அதை ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஆமா, இது வந்து ஃபிஷர் சார். இது ஃபிஷர். இந்த மிஷின் வந்து பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல சார். இதுதான் எக்ஸ்ரே என்ன சார்? ஆமா, எக்ஸ்ரே ஃப்ளோரசன்ஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஓகே. உங்களுக்கு டீடைல் நான் தனியா நான் அனுப்பி வைக்கிறேன் சார். சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த 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 உள்ள வந்து ஒரு 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 ஹோல் தெரியுதா சார்? ஒரு ஹோல் தெரியுதா? எங்க சார்? இங்க தெரியுதா சார்? ஓகே. ஆமா. இந்த இடத்துல நகையை வைக்கிறோம் சார். இந்த நகையை வைக்கிறோம். ஓகே. இந்த நகையை வைக்கும்போது இந்த சர்ஃபேஸ்ல வந்து எக்ஸ்ரே வந்து ஊடுருவும். ஒரு 10 மைக்ரானுக்கு ஊடுருவும். ஓகே. அந்த 10 மைக்ரானுக்கு சர்ஃபேஸ்ல என்னென்ன இருக்கோ பூரா காட்டி கொடுத்துருங்க சார். ஓகே 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 சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. ஸோ திருப்பதிராஜன் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் நகை வாங்க போறீங்க அப்படின்னா அந்த நகையில கட்டாயமாக ஹெச்யூஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த சிம்பிள் இருக்கா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்றதை வெரிஃபை பண்ணிட்டு நகை வாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கான அத்தாரிட்டி. ஒரு சிங்கிள் பார்ட்ஸ் வந்து தங்கத்துல ஒரு சிங்கிள் பார்ட்ஸையுமே வந்து ட்ராக் பண்றதுக்கு அரசு கொடுத்துருக்கிற அங்கீகாரம் தான் அந்த ஹெச்யூஐடி. ஸோ அந்த இன்னொன்று திருப்பதிராஜன் சொல்லும்போது பழைய நகைகளை மாற்றும் போது இதில் சிக்கல்கள் வரும். ஸோ இப்போ நீங்கள் பழைய நகைகள் வச்சுருந்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் எங்கே வாங்குனீங்களோ அங்கே போயிட்டு ஹெச்யூஐடி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னா கேட்டு வாங்குங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறார். ஸோ கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு அது ஒன்றும் சாதாரணம் கிடையாது. அது 1 கிராம் 2 கிராம் ஆகட்டும், எவ்வளோ வேல்யூவாக இருந்தாலும் தங்கம்ன்றது மிகப்பெரிய முதலீட்டாகவும் இப்போ பார்க்கப்படுது. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரியான விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தங்கம் வாங்க போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த சம்பவம் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.